தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் முதலமைச்சர் பண்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் பண்றாரு, சீமான் பண்றாரு, திரு விஜய் பண்றாரு. இதுல யாரோட பிரச்சாரம் வரவேற்பு பெறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் சொல்றாரு நான் சபிக்கிறேன் அப்படின்ட்டாரு மக்களை. ஸோ முதல்ல தோல்வி ஒத்துக்கிட்டாரு இவரு. ஒரு முறையாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டார் நேற்று விஜய். எதுக்கு நீ வாய்ப்பு கேட்குற? நீ தான் தமிழ்நாடாச்சே. விஜய்னா யாருங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னா யாரு? விஜய். இன்னைக்கு சொல்றாரு ஒரு முறையாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. ஜெயிக்கணும். ஜெயிக்கிறான்னா போச்சு, அவ்வளோதான். எல்லாமே போச்சு, அவ்வளோதான். 2 ததலையாச்சா. 3வது எடப்பாடி பழனிசாமி. வெறும் குற்றச்சாட்டு அரசியல். கலைஞருடைய குடும்பம் வரைக்கும் வந்துட்டாரு. இதை தாண்டி அவர் வேற எதுவுமே இல்லை. ஆராசோட ஆடியோலாம் கூட எடுத்து காட்டுறாரு. எடுத்து காட்டுவார். அதில் நிறைய காட்டுவார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. யார் அது கொடுத்தது? மாரிதாஸ். விட்டு எடுத்து போடுற மாரிதாஸ். ரைட்டு. இந்த உலகத்தில் அது எடுபட போகிறதில்ல. ஏன்னா இது ஏஐ உலகம், அதெல்லாம் வேற விஷயம். 3வது அதிமுக இதை நான் சாதனையாக பண்ணோம் நாங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி? சொல்றாருல, நாங்க 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தோம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா டெல்டா பகுதி அறிவிச்சோம். நாங்க போராடணும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேணும்னு சொல்லிட்டு நாங்க முன்னெடுத்த போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி துணை நின்றது. நீங்க அதுக்கு மாறா 40 கிராமங்கள், 2 மாவட்டங்கள் வச்சிருந்த 40 கிராமங்களை எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களா அறிவிச்சு நோட்டிபிகேஷன் பண்ணீங்க. இதுதான் நீங்க. நான் விவசாயிகளை ஏமாற்ற முடியாது. புரிஞ்சுதுங்களா? நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜகனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சதுன்னு எதுவுமே இல்லை. ஏன் மோடியும் அமித்ஷா வரமாட்டேங்கிறாங்க இந்த பக்கமே? தெர் இஸ் நத்திங். தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லை அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கூட வந்திருக்காரு சென்னை புதுச்சேரிக்கு போயிட்டு, நாளைக்கு ரோட் ஷோ வராரு மயிலாப்பூருக்கு. போன மாசம் வந்தாரு. மாசம் வராரு பிரதமர். இல்லைங்க, எத்தனை கேன்சல் ஆயிருதுன்றத நீங்க பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க. எத்தனை முறை மோடி கேன்சல் பண்றாரு, எத்தனை முறை கேரளாவுக்கு வந்துட்டாரு, எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காருன்னு பாருங்க. ரோட் ஷோ கையாட்ட போறாரு. ரோட் ஷோ இவரு எந்த இடத்துல தமிழர்கள், புதுச்சேரி தமிழ்நாடு, எந்த இடத்துல தமிழர்கள் மோடி அப்படின்ற ஒரு தலைமையின் மேல மரியாதை கொண்டவர்களா எதுக்காக இருக்காங்க சொல்லுங்க. ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்களேன். இப்போ நேரு வரும்போது எல்லாரும் ரோட் ஷோ உள்ள கையாட்டுறாங்க, ஸ்டாலின் போறாரு கையாட்டுறாங்க அப்படின்னா அது வேற. இவரு ரோட் ஷோக்கு இவரால் என்ன பலன் இந்த தமிழ்நாடு பார்த்துச்சு? இவர் பார்க்கணும்னு அவர் நினைக்க போறாங்க. இவரும் விஜயும் ஒரே மாதிரிங்க, மோடியும் விஜயும் ஒரே மாதிரி. அவங்க ஆட்களே திருப்பி வருவாங்க, அவங்க கிட்டே இவங்க திருப்பி கையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த விதமான பலனும் நீ ஒரு மக்களுக்கு கொடுக்காம, இந்த மக்கள் கிட்ட இருந்து எனக்கு நன்மதிப்பு வரணும், நான் பிரதமர் அப்படின்னா என்ன இருக்குது அதுல? ஒரு பிரஸ் மீட் கிடையாது, எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. நீயே ஏதாவது சொல்லிட்டு அதான் உண்மைன்னு நினைச்சீங்க அப்படின்னு போறீங்க. அதேதான் விஜய், அதேதான் மோடி. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண மக்கள் மன் கி பாத்ல பேசுறாரு. அதான் நான் சொல்ல வரேன், மனதின் குரல். அதன் மீதான கேள்விகளுக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ ஸ்டாலின் மேல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று பேசினார், நேற்று பேசியிருக்காருன்னா, இன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் அவர் பதில் சொல்லுவார். அடிப்பாரு திருப்பி. நீ பாஜகவோட கூட்டணி இல்லையா? நான் எந்த அடிப்படையில் கூட்டணியில் இருந்தேன்? அடிச்சார்ல. மறுபடியும் அவரால் பேச முடிஞ்சுதா? எடப்பாடியால மூடிட்டார்ல. அதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சிருக்கியா? தமிழ்நாட்டுக்கு 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி காங்கிரஸ் இருந்ததை விட நாங்கள் நல்லா செஞ்சிருக்கிறோம். எங்க மக்களுக்கு இருக்குது? மோடி பாணியே விஜய் கடைபிடிக்கிறாரு. அவரும் பிரஸ் மீட் சந்திக்க மாட்டேங்கிறாரு. மக்களோட மக்களா இல்ல, அந்த ஒரு மாயை அரசியல் பண்றாருன்னு சொல்றீங்க. ஆனா வரக்கூடிய சர்வேஸ் எல்லாம் பார்க்கும்போது 20-23% வருது அப்படின்ற மாதிரியும், இன்னும் தலைவர்கள், அதாவது டிவிகே தலைவர் விஜய் தொண்டர்கள்ட்ட சொல்லியிருக்காராம், இன்னொரு 10% போதும், நம்ம இன்னும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு. 23% என்னன்னா டோட்டல் பாப்புலர் ஓட்டர்ல 23% பாருங்க. மொத்தம் 5.6 crore ஓட்டர்ஸ் ஆஃப்டர் எஸ்ஐஆர். போலிங் ஆகக்கூடிய ஓட்டு அநேகமா ஒரு 4.5 கோடி தான் பதிவாகும். 23%. 4.5 கோடியில 10%னா 45 லட்சம், 90 லட்சம், 91 கோடி கிட்டத்தட்ட வருது. 1.25 கோடி வச்சு ஒரு கோடி 1 கோடி வருது. 1.25 கோடி உனக்கு ஓட்டு இருக்குது இல்லை? ஏன் ஒருத்த கூட கூட்டணிக்கு வரல? ஏன் வரல? 1.25 கோடி பேர் உன்னுடைய எந்த சினிமாவது பார்த்துருக்குறானா?
இந்த காது குத்துறது இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், உன்னோட ரசிகன் தவிர வேற யாரும் உன்னோட பேச்சை கூட கேட்கல. அப்புறம் எங்கேயோ வருது உனக்கு 1.25 கோடி ஓட்டு. சொல்லுங்க பாப்போம். இவனுடைய எந்த சினிமாவது, விஜயனுடைய எந்த சினிமாவது 50 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு காட்டுங்க பாப்போம். இல்லை நீங்க உட்காந்து ஒர்க் பண்ண, அதான் சொல்ல வரேன். எல்லா விதமான உருப்படியா பண்ணீங்க அப்படின்னம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி வில் கிவ் ரிசல்ட். இல்லை உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் உலகத்திலேயே பெரும் பொய்யா இருக்கும். லை, பிக் லை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைன்னே சொல்லுவாங்க. நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் நாங்கள் படிச்சு ஆகணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை நான் படிச்சிருக்கிறேன். பிஎஸ்சி, எம்ஏ, டிப்ளமா இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் 3 நிலையில் நான் படிச்சிருக்கேன். சும்மா சொல்லிட்டு போகலாம். ஒரு 50 லட்சம் பேர் இவனுடைய சினிமா, ஒரு சினிமா பார்த்தாங்கன்னு சொல்லுங்க பாருங்க. எல்லாருக்குமே 3 நாள் தான். அது அஜித்தா இருந்தாலும் 3 நாள் தான், விஜயா இருந்தாலும் 3 நாள் தான், இன்னும் மற்ற முன்னணி நடிகர்கள் யாரா இருந்தாலும் 3 நாள், விஷாலா இருந்தாலும் 3 நாள் தான். 4வது நாள் காலி. ஏன்னா காத்திருந்து நைட் வரைக்கும் ஷோ ஓட்ட போறீங்க, அவ்வளவுதான். முன்னாடி மாதிரி 100 நாள் ஓட்டின கதையெல்லாம் கிடையாது உங்களுக்கு. அதுக்குள்ளேயே அடிட்டுறீங்க. ஏன்னா அவ்வளோ காசு. 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்க போறீங்க. அது ரஜினியா இருந்தாலும் அதுதான், கமலா இருந்தாலும் அதுதான், விஜயா இருந்தாலும் அதுதான், அஜித்தா இருந்தாலும் அதுதான். நீங்க அல்ற இடம் முதல் 3 நாள் அதோட முடிஞ்சு போச்சு. ரேரா உங்களுடைய படம் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேல எவனாவது கரெக்ஷன் டீட்டெயில கொடுக்குறானா பாருங்க. கொடுக்க மாட்டான். ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் முடிஞ்சு போயிட்டு பல ஸ்கிரீன்ல இருந்து எடுத்துருவாங்க, படமே ஓடாது. அப்ப எப்படி நீ உன் ஓட்டு கணக்கு நீ சொல்ற? அதனால இது அனைத்தும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வடிகட்டுன புழுகு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு 50% ஓட்டு வேணும்னா 5 ஆண்டு கால ஆட்சி தேவைப்படுது. அதுக்கு அவ்வளவு சாதனைகளை செய்ய வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாதுன்றீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது எப்படி இவருக்கு பலன் அளிக்கும்ன்றது எனக்கு நீங்க நிரூபிங்க. ஆன்டி இன்கம்பன்சி எடப்பாடிக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இவருக்கு எப்படி பலன் அளிக்கும்னு நான் கேட்கிறேன். இந்த விஜய்க்கு எப்படி பலன் அளிக்கும்னு கேட்கிறேன். திமுக அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டவன், ஓட்டு போட்டவன் விஜய் ரசிகனா இருந்தால் தவிர அவனுடைய ஓட்டு விஜய்க்கு போவாது. விஜய் கிட்ட அந்த மாதிரி அப்படி ஒரு ஈர்ப்பே ஏற்படலை. அரசியல் ரீதியான ஈர்ப்பே ஏற்படலை. அன்னைக்கு எடுத்து அந்த 2 பொண்ணுங்களை அட வச்சாங்கல்ல, அழுவுது இல்லை, அது என்னதுன்னு அடுத்த நாளே சொல்லிட்டான்ல. நம்ம தான் பத்திரிக்காரங்க எல்லாருமே, நீ வீடியோ எடுத்தீங்கன்னா நம்மளும் எடுத்துட்டு வரோம்ல பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு. விஜய் அப்படி பேப்பரை பரட்டுறாரு, பக்கத்துலேயே ட்ரோன் இருக்குது, பாக்குது எந்தெந்த இடத்துல ஆடலாம்னு சொல்லலாம், எந்த இடத்துல கையை உயர்த்தலாம்னு சொல்லலாம் அப்படின்ற எல்லாத்தையும் அது பார்த்துருது. அதனால ஏமாற்றவே முடியாதுங்க. எல்லாம் சும்மா பேச்சு, சும்மா பேசிட்டு இருக்கலாம். தேர்தல் முடிவு வரப்போது பார்த்துக்கங்க. அப்ப இந்த சர்வேஸ் எல்லாம் நீங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க? இந்த சர்வேல முதல்ல அடிப்படை இருக்கட்டும். இது ரொம்ப ஈஸி. ஸ்டாலின் ஜெயிப்பாரு, மீண்டும் அவர் தான் முதல்வர் ஆவாரு, அதெல்லாம் சொல்லிட்டு போனா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா விஜய்க்கு நீ 23% அப்படின்னு நீ ஒரு திருப்பி திரிக்கிற பத்தியா, அதுக்கு நீ பதில் சொல்லுன்ற. நான் 23% உனக்கான ஆதரவா இருந்தது அப்படின்னோம்னா, விஜயனுடைய படம்லாம் வந்துட்டு அன்னைக்கு எம்கே பாகவதர் படம் ஓடின மாதிரி இந்த தீபாவளிக்கு போட்டு அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடணும். இல்ல அவ்வளவுதான் இவங்கெல்லாம். நீங்க நடிகர் திலகம் கூட இருந்திருக்கீங்க. அவரும் ஜானகி அம்மையாரோட கூட்டணிலாம் வச்சாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிற ஒரு கடந்த கால ஒரு அனுபவத்தோட நீங்க வந்து இது சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. சிவாஜி வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அரசியலே அவர் இல்லை. எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணிக்கிற விடயங்கள் ஒரு படத்துலயும் இருக்கும். அவர் இமேஜ் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து அப்படிலாம் அப்படி உருட்டுவாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி வசனம் எழுதுவாங்க. இதெல்லாம் உண்மை. எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருந்தது உண்மை. எம்ஜிஆர் தனக்காக பில்டப் பண்ணிக்கிட்டது உண்மை. தான் எலெக்ஷன்ல வச்சா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்றதுக்காகவே ஒரு படம் எடுத்தது உண்மை. எல்லாமே தெரியும். நம் நாடு படம்னா எடுத்து நாயகர் கிட்ட என்ன பேசினா எல்லாமே தெரியும். அது வேற கதை. சிவாஜி பொறுத்த வரைக்கும் அவருடைய படம், அதோடைய ஸ்டோரின்னா அதுக்கேற்ற அந்த ஒரு நடிப்பை அவர் கொடுத்துட்டு போயிடுவார். அதெல்லாம் அவரெல்லாம் பார்க்க மாட்டார். ஒரே நேரத்தில் வந்துட்டு திருவருட்செல்வர்னு ஒரு படத்தை நடிக்கிறாரு, வயசான கிழவனா. அடுத்த படம் ஊட்டி வரை உறவு. இதை 2த்தையும் போட்டு கட்டிட்டு ஒரு பிரெஞ்சோ ஒரு அமெரிக்காவை நடிக்கிறோம் வச்சு கட்டது 2 பேரும் ஒருத்தர் தான் ஒத்துவானா? அந்த மாதிரி எம்ஜிஆர் செய்வாரா? தெரியுதா? இமேஜ் பில்டப்புக்கு நடிப்பு இருக்கிற வித்தியாசம் தெரியுதா? இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் ஒருத்தரும் அதை செய்யறாங்க. சிவாஜி ஒருபோதும் அதை செஞ்சதில்லை. டெல் இஸ் லாஸ்ட் மூவி அப்படி அவர் மாதிரி செஞ்சதில்லை. எனவே சிவாஜி ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட். அவர் அரசியலுக்கு வரல. ஆனா சமூக நீதியின் பார்ப்பட்டு, கொள்கையின் பார்ப்பட்டு அவர் ரொம்ப தீவிரமானவர். அதனால தான் அவர் விபி சிங்கோட சேர்ந்தாரு.
அவர் ஏன் ஜானகியோட சேர்ந்தாரு? வேற ஒண்ணும் இல்லை, அது எம்ஜிஆர் அண்ணன் விட்டுட்டு போன கட்சி சொல்லிட்டே அவர் செஞ்சாரு. நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால சொல்ல வரேன். சிவாஜிக்கு தனது கூட்டணி, தனது கட்சி தோக்குன்றது முன்னாடியே தெரியும். எல்லாருக்கும் வந்துட்டு ஆளுக்கு 1,30,30,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவர் சார்பா நிக்கக்கூடிய தமிழக முன்னேற்ற முன்னணி ஆமா, ஒருத்தரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பைசா நான் கொடுக்கறத தாண்டி ஒரு பைசா செலவு பண்ணக்கூடாது, அப்புறம் உன்னாலதான் நான் போண்டியானு சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு 1,30,30,000 கொடுத்தாரு. இதை தாண்டி செலவு பண்ணாது அப்படின்னாரு. புரியுதுங்களா? அவர்லாம் என்னைக்குமே இல்லூஷன் எல்லாம் வச்சுட்டுலாம் சிவாஜியை ஏமாத்தவே முடியாது. ரொம்ப ஈஸியா இருந்தார் அவரு. சரி, அவர் தோத்துட்டார்ல, ஒதுங்கிட வேண்டியதானே அரசியல் விட்டு. ஒதுங்கினார் அவரு. விபி சிங்கோட சேர்ந்து எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணாருன்னு தெரியுமா அவனுக்கு? நான் தான் இருந்தவன் கூட, எனக்கு தெரியும். ஒரு நாளும் கட்சி அலுவலகத்துக்கு வருவார், ஒரு நாளும் கட்சி அலுவலகத்துக்கு வருவார். கரெக்டா காத்தால 10:30 சொல்லணும்னா 10:25 அவருடைய கார் நிற்கும். நான் தான் தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாதளத்தினுடைய தலைவர், நான் தான் வரவேற்பேன். கார் கதவெல்லாம் திறந்து விட மாட்டேன், ஐயாவை திறந்துக்கு வருவார். வெளில வந்துடனே வணக்கணும் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர் வருவார். ஒரு துண்டை அப்படி போட்டுக்கிட்டு இறங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த மாதிரி அவர் சாதாரணமாக தான் இருப்பார். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட தன்மை வெளிப்படும். வந்து உள்ளே உட்காந்தார் அப்படின்னோம்னா கட்சியினர் அனைத்து பேரையும் அவர் வந்துட்டு சந்திப்பார். 1:30 மணி வரைக்கும். போகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்பார், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கணக்கெடு, அவ்வளோ பேருக்கு சாப்பாட்டு செலவு இருக்கா, பணம் இல்லையா. சந்திரசேகர் கூட்டு அவர் பேசுவார். ராஜசேகரா என்னடா, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுவார், காசு கொடுப்பாரு. சிவாஜி ஷூட்டிங் போகலாம் காசு எடுத்து போக மாட்டாராம். சீமானு சொல்லுவார் 10 நிமிஷம் இருக்கு அவர்கிட்ட. ஆனா இங்க இதுக்கு வந்தாருன்னா, கட்சி அலுவலகத்துக்கு வந்தாருன்னா படத்தோட தான் வருவார். எல்லாரும் போட்டு சாப்பாடு போடு, எல்லாத்தையும் கொண்டு வரும். நாங்களாம் ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடத்துறோம். இளைஞர் ஜனதாதளம், டைஃபி, ஏஐஒய்எஃப், ஒன்று வந்துட்டு சிபிஎம்னுடைய இளைஞர் அமைப்பு, இன்னொன்று இந்திய கம்யூனிஸ்ட் இளைஞர் அமைப்பு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ரயில் மறியல் போராட்டம் நடத்துறோம். ரயில் கட்டண உயர்வுக்காக. தந்தில ஹெட்லைன்ஸ் வந்துட்டு ரயில் மறியல் போராட்டம், ஜனதாதளம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு போட்டு பெரிய அளவு ரயிலை முடக்கிட்டோம். 1 மணி நேரத்துக்கு ரயில் ஓடல. எல்லாரும் ட்ராக்ல உட்காந்து ரயில் மறியல் போராட்டம் நடத்துறோம். அதுக்காக சிவாஜி எனக்கு ஒரு விருந்து வச்சாரு, தெரியுமா உனக்கு? அந்த அளவுக்கு நாங்களாம் திக்க அரசியல் ஈடுபட்டோம். இதுதான் சிவாஜி கணேசன். அரசியல்ல வந்துட்டு அல்ப சொல்பமா வீட்டில் உட்காந்துட்டு பண்ணவர் இல்லை, வந்து பண்ணவர். அவர் போரூர்ல பொதுக்கூட்டத்துல பேசினார் சிவாஜி சமூக நீதியை பத்தி. எல்லாம் பிளாக்டு. பஸ்ல இருந்தவங்க எல்லாம் டிரைவரை நிறுத்தி சம்பிச்சிருச்சு முழுமையா. பேசினாரு பாருங்க. கூட செடியன் கிட்ட வந்துட்டு என்னன்னு கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். எங்க கிட்ட எல்லாம் கேட்கவே மாட்டார் அவர், என்ன ஏதுன்றதுலாம். அரசியலை பத்தி கேட்கணும்னா அண்ணன் செடியனை தான் கேட்பாரு. எல்லாமே தெரிஞ்சவரா இருந்தார் அவரு. ஆனா அவர் அரசியல்ல முழுமையா ஈடுபடல, மக்கள் அவரை ஏத்துக்கல. அதே மாதிரி அவர் வந்துட்டு திருவையாறு தொகுதியில போட்டிக்கிட்டாரு. திருவையாறு தொகுதியில போட்டிக்கிட்டு ரிசல்ட் அப்படியே போயிட்டு இருக்குது. எண்ணுறாங்க, சாயந்தரம் தானே எண்ணெய் ஆரம்பிப்பாங்க. அப்பெல்லாம் கலந்து எல்லாம் போட்டுக்கிட்டு 50 கட்டி அவரு கரெக்டா அவருடைய டைம் வந்துச்சு 10 மணி. சரிடா எல்லாரும் வீட்டுக்கு போங்க, ரிசல்ட்டை தான் நாளைக்கு பார்த்துக்கிறோம், வரத்தானே போகுது அப்படின்ட்டு போயிட்டு தூங்கிட்டாரு. அதெல்லாம் வெற்றி தோல்வியெல்லாம் அவரெல்லாம் காமராஜர் மாதிரியே இருந்தார் அவருடைய செயல்ல. வெற்றி தோல்வி அவரை பார்த்து என்னன்னு அவ்வளவுதான், விட்டு முடிஞ்சிச்சா, ரைட், அவ்வளவுதான். அவர் கட்சி விட்டு ஒருத்தம் கூட போல, தெரியுமா, தோத்துறதுக்குனால. ஆனா காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்த போது அவரால மேம்பட்டு வந்தவர் தான் EVKS இளங்கோவன் உட்பட பலர். புரியுதுங்களா? ராஜசேகரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில. சிவாஜி அண்ணன் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய மதிப்பு வாய்ந்த ஒருத்தரா இருந்தாரு. இந்த குழுவை வச்சுக்கிட்டு சண்டை போடுற கதையெல்லாம் அவர்கிட்டலாம் கிடையாது. வெரி ஹானரபிள் மேன், பாலிட்டிஷியன். ஆனா அவரு அரசியல்ல அவரை காமராஜரும் பெருசா ஈடுபடுத்தல, அவரும் ஈடுபடல. அதனால மக்கள் மத்தியில அவருக்கான பரிச்சயம் அப்படின்றது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. எம்ஜிஆர் அப்படி இல்லை. ஒரு 20 ஆண்டு காலம் திக்கா அவர் திமுகவோட இடையிறாரு, போறாரு, வராரு, பரப்புரை பண்றாரு, நடந்து பரப்புரை பண்றாரு. இதெல்லாம் பாக்குறோம். அப்ப இயல்பாவே எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு நல்லா பதிஞ்சு போச்சு. அண்ணா வேற சொல்றாரு, நீ வந்துட்டு காசு தர வேணாம், உன் முகத்தை காட்டு போறோம் அப்படிலாம் வந்துட்டு சொல்றாரு. இதே கணினெல்லாம் பேசுறாரு. அப்ப அது வேற இது வேற. அதனால ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிடாதீங்க. இவரு ஜானகியோட நின்னது காரணம், அண்ணன் இறந்துட்டாரு, ஜானகி அம்மாவுக்கு முட்டு கொடுக்கணும், அதுக்காக அவர் போட்டு சொல்றாரு. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. அதை அவர் சொல்லியே இருக்காரு. ஒன்றும் ரகசியம்லாம் ஒண்ணு இல்லை. நான் சொல்றேன், சிவாஜி விஜயோட ஒப்பீடு எந்த அளவுக்கு ஒரு பிழையானது அப்படின்றத ஒரு நுணுக்கமா உங்களுடைய உணர்வுபூர்வமான இல்ல, உண்மை பூர்வமா. நான் தானே கூட இருந்தேன். நான் அவரோட அந்த கட்சியில இல்ல. நான் ஜனதாதள் அவர் இணைச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நான் பேசுனேன். VPசிங்க பதவியிலிருந்து இறக்கிட்ட உடனே நாங்க போயிட்டு ஜனதாதள் ஏறுறோம். ஐயா அதுக்கு முன்னாடியே இருக்காரு.
ரொம்ப ஹானரபிள் மேனுங்க. இந்த சமூகத்துல வந்துட்டு அவருடைய அரசியலை பற்றிய தவறான புரிதல் நிறைய இருக்குது. அவர் ஒரு பெரியாரிஸ்ட். ஓகே. பெருந்தலைவர் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். பெருந்தலைவருக்கு அவர் மேல அப்படி ஒரு பாசம் பற்று அவர்கிட்ட இருந்துச்சு. நடக்க முடியாத நிலைமை அவருடைய கடைசி இது. புரியுதுங்களா? காந்தி என்னுடைய அந்த பிறந்த நாளுக்கு தானே பெருந்தலைவர் வந்துட்டு இப்போ இறந்து போறாரு. முன்னாடி சிவாஜியினுடைய மனநாள். நடக்க முடியாத நிலை. அப்படி இருந்தும் வந்துடுறாரு. ஐயா ஏன் வந்தீங்க? இவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, இது கூட வரலன்னா நான் இதுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. ஒண்ணு எடுத்து கூட எதையும் சாப்பிட மாட்டார் அவர். ஏன்னா பெருந்தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தயிர் சாதம், இட்லி இதோட சரி. எம்ஜிஆர்லாம் கூட கூப்பிட்டு பார்த்தார், சொல்லிட்டாரு. அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாரு. அப்படிதான் இருந்தார். சிவாஜி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அப்போ ரொம்ப அவருடைய முகம் தளர்ந்திருந்தது. ஏன்னா எமர்ஜென்சி அந்த காலகட்டம். அப்படி வந்துட்டு பார்த்துக்கிட்டாரு சிவாஜியை. ஓகே. ஆனா சிவாஜி வேணாம் வேணான்ட்டே அவர் சொல்லிட்டாரு அரசியல்ல. அதனால சிவாஜி அப்படி ஒதுங்கி நின்றுட்டாரு. பெருசா வந்துட்டு சிவாஜி பரப்புரையில ஈடுபட்டார். அவர் ரெடியாவே இருப்பார். 2 மாசம் விட்டுட்டு வர தயார். ஏன்னா சிவாஜி வந்துட்டு தன்னை கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா அந்த ஷெட்யூல் அப்படியே கொடுத்துருவாரு. எதையும் அவருக்கு காலெல்லாம் பட மாட்டார். எனக்கு சினிமாவில் எனக்கு போயிடும் மவுசு, கவலையே பட மாட்டார் அவர். இதுல கிழவனை வேடம்னா கிரிமினல் வேஷம் போடணுமா, அந்த நாள் வாழ்க்கையில உயர்ந்துட்டு வரும்போது அந்த நாள்ன்ற ஒரு படத்துல ஆன்டி ஹீரோ ஆக்டரை ஆக்டிங் பண்றாரு அவரு. தேச துரோகியை பண்றாரு அவரு. ஆனா அது பண்ணுவானா? சொல்லுங்களேன் பார்ப்போம். எவனுக்கு அந்த தைரியம் இருக்குதா? அது ஒன்லி இந்த இந்தியால நடிகர் திலகம் சிவாஜிக்கு மட்டும்தான் அந்த கட்ஸ் இருக்கும். அடுத்த படத்துல நான் பாத்துருவேன் அவரு. அதான் சொல்ல வரேன். திருவருட் செல்வரா நடிக்கிறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி வரை வருது. இதுவும் 100 நாள் தான், அதுவும் 100 நாள் தான். அவரை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே கவலைப்பட மாட்டார். ஷெட்யூல் அந்த மாதிரி ஒரு மட்டும் நீ வந்து பரப்புரை பண்ணுன்னு சொல்லி இருந்தாரு அப்படின்னா பூந்து விளையாடுவார் சிவாஜி. ஆனா அவர் வேணான்னுட்டாரு. அதனால இவர் படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான். தெளிவா அரசியலை பேசுவாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கலாம் மாட்டாரு. தெளிவா இருக்கக்கூடியவனோட மட்டும்தான் பேசுவாரு. அப்படிதான் பேசுவாரு. அங்கீகரிப்பார். எல்லாத்தையும் விட எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு நற்குணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்தாங்க. வாழ்க்கை ஃபுல்லா சின்னதுல இருந்தே ஒரு நற்குணம் என்னன்னா அங்கீகரிப்பாங்க. ஓகே. கூட இருக்கிற ஆக்டரா இருந்தாலும் சரி, வெளியில பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, என்ன ஏதுன்னு பேசுவாங்க. அந்த அவங்களுடைய உறவு வந்துட்டு சாகும் வரை தொடர்ந்ததுதான் இந்த 2 பேருக்கும் வரலாறே. எந்த ஒருத்தரும் இவங்க 2 பேரோட இணக்கமா இருந்திருக்காங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இணக்கமா இருப்பாங்க. அவரு சாண்டோ சின்னப்பா தேவர் இருக்காரு. அவர் வந்துட்டு எம்ஜிஆர் வச்சே படம் எடுப்பாரு. சாண்டோ சின்னப்பா தேவர் பையனுக்கு பொண்ணு பார்த்தது யாரு? சிவாஜி. ஓ, அண்ணன் அப்படின்ட்டு அங்கதான் வருவாரு. வாண்ணன் அப்படியே அவனுக்கு உறவே இருப்பாரு. அந்த மாதிரி திக்கா இருப்பாங்க 2 பேரும். ஆனா சிவாஜி வெளியில எல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காரு. கமெண்ட்லாம் அடிப்பாரு, நல்லா அடிப்பாரு. ஜோக்கெல்லாம் நிறைய அடிப்பாரு அவரு. ஓ அப்படிலாம் சொல்லுவார் அவரு. எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள் எல்லாம் வச்சு கிண்டல் அடிச்சிருக்காரு அவரு. அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தரை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஏத்துக்கலன்றது செகண்டரி. ஆனா வி மஸ்ட் ஹவ் டு ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் எ பர்சன். எனக்கு அந்த அனுபவம் தான் வந்துட்டு இந்த நாட்டு மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துச்சு. நல்லா சிவாஜியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தது எங்க படம் கதையெல்லாம் வந்துட்டு எனக்கு அப்படியே டாப்ஸி டர்வியா போச்சு. அவரோட இருந்த அந்த 4 ஆண்டு காலத்துல அப்படியே அவர் இருந்தாரு. கடைசியில நாங்களும் அவரை பிரிய வேண்டிய ஒரு நிலை உட்கட்சி விவகாரத்தில் ஏற்பட்டுச்சு. அது இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மனசுல எனக்கு ஒரு பெரிய உறுத்தல் தான். ஏன் அவரை விட்டுட்டு நம்ம வந்தோம் அப்படின்றது இன்ன வரைக்கும் நான் கவலைப்படக்கூடிய விஷயம். ஓகே. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மனிதன் நான். எனக்கு வந்துட்டு சிவாஜி அப்படின்ற ஒரு மனிதன் கிட்ட தான் இன்னைக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம தவறு செஞ்சுட்டோமோ, அவரோட நம்ம இணைஞ்சு நின்று இருக்கலாமோ, ஏதோ அவருடைய அரசியல் அப்படி நின்று இருக்கலாமோ அப்படின்னு நான் இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா அது சிவாஜியாக தான். ரொம்ப எமோஷனலா ஐ எம் அட்டாச் டு ஹிம். இன்னைக்கும் இன்னைக்கு அவர் சத்துக்கு ஆயிடுச்சு 25 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கும் வந்துட்டு எனக்கு என்னுள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு மகத்தான ஒரு மனிதன் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் விபி சிங்கோட உங்களோட பேசுற மாதிரி நான் பேசியிருக்கிறேன் 3 நாள். ஆனா சிவாஜி என்னுடைய நெஞ்சில ஏற்படுத்திய அந்த தாக்கம் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. நான் அதனால தான் அவருடைய அந்த இதுக்கெல்லாம் சமாதிக்கு அந்த நினைவிடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். எங்க அழுதுருவணும்னு ஒரு பயம் எனக்கு. எனக்கு 70 வயசாச்சு. ஓகே. அழுதுருவணும்னு பயம். ஏன்னா அங்க சகாக்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, அவருடைய குடும்பத்தினர்லாம் வருவாங்க. பயம் எனக்கு. அதனால போகவே மாட்டேன். இப்ப கூட முத்தமிழ் மன்றத்துக்கு போனேன், பக்கத்துல போகவே இல்லை. அவரை வந்துட்டு நான் இன்னும் சொல்ல வரேன், ஒரு பக்தியோட தான் பாப்பனே ஒழிய சிவாஜியை ஒரு பெரிய ஒரு அன்புடைய மனிதராக தான் எம்ஜிஆரை பாப்பனே ஒழிய இவங்களையெல்லாம் நான் வந்துட்டு ஒரு சாதாரண லெவலில் பார்க்குறேன். நான் அவ்வளவு தூரம் இவங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பெருந்தலைவரை பற்றியும் ஐயா தந்தை பெரியாரை பற்றியெல்லாம்
அவருடைய சொற்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக திடல்ல நான் எவ்வளவு நாள் வந்திருக்கேன், எவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஆசிரியருக்கு தெரியும், கலிப்பமுன்றன் ஐயாவுக்கு தெரியும், என்னோட எழுத்துலக முன்னோடின்னு சொல்லக்கூடிய விடுதலை ராஜேந்திரனுக்கு தெரியும். அதனால நம்ம வந்துட்டு இன்னைக்கு இருக்கிறவங்களோட எல்லாம் அந்த மனிதர்களை நீங்க ஒப்பிடாதீங்க. தே ஆர் சோ சின்சியர் டு த பப்ளிக். அவங்கெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில மக்கள் இடையே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆத்மார்த்த ஒரு உறவோட தான் வருதாங்க. ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, அப்படிதான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும். இந்த திமுகவுக்கு வந்து இந்த அதாவது இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆறதுல வந்து நீங்க ஒரு முக்கியமான பங்காற்றுறது வந்து இந்த செயல் திட்டங்கள், நலத்திட்டங்கள் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்வீங்க, சாதனைகள் சொல்வீங்க. ஆனாலும் இந்த கூட்டணி கணக்குகள், அதே போல போலரைசேஷன் டிஎம்கேவுக்கு உதவுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. குறிப்பா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா டிஎம்கேக்கு வருது, போலரைசேஷன் ஆகுது. அதே போல தலித் ஓட் வந்து ஆன்டி பிஎம்கே ஓட்ஸ் வந்து இங்க வந்து போலரைசேஷன் ஆகுது. அதே போல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்து நாம் தமிழருக்கு எதிராக இங்க வந்து போலரைசேஷன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுல வந்து 2 போலரைசேஷன் இதுல கட் ஆகுது விஜயினுடைய ஃபேக்டர்னால. ஒன்னு மைனாரிட்டி ஓட்ஸ், அந்த கிறிஸ்டியன்ஸோட ஓட்ஸ் கணிசமா இவர் பிரிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போல தலித் ஓட்டையும் வந்து சீமான் மற்றும் விஜய் வந்து டிஎம்கே இருந்து இந்த முறை பிரிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றேன்றாங்க. இந்த போலரைசேஷன் நிச்சயமா கட் ஆகும். அப்ப திமுகவோட வெற்றி பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க. ஸோ 200 அதெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தல்ன்றாங்க. நிறைவானது. முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு சிந்தனை ஆற்றல் கிடையாதுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன். அரசியலை பற்றிய புரிதல் தெளிதல் முஸ்லீம்களுக்கு கிறிஸ்டியன்களே கிடையாதுன்னு சொல்றீங்க. குறிப்பா கிறிஸ்டியன் சொல்றாங்க. அவங்க வந்து இதெல்லாம் துபாக்கூரான விஷயம். ஒரு விஜயை நம்பி ஒண்ணு இங்க கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இல்ல. இந்திய ஒன்றிய அரசியலை பத்தி தெரியும், தமிழ்நாட்டு அரசியலை பத்தி அவங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு முதிர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். கடைசி நேரம் வரப்போது பாதிரியார் சொல்ல போறாரு, எல்லாம் பார்த்துங்க அப்படின்ட்டு. சமூக கடமை இல்லாத இயேசு கிறிஸ்து யாரையும் வழி நடத்தல. சமூக கடமை, சமூக பொறுப்புணர்வு அப்படின்றதான். நீ ஒரு கிறிஸ்டியான, நீ தனிப்பட்ட முறையில் வாழ அப்படின்னு. லவ் தை நைபர் அப்படின்னு அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னது? என்னது அது? உன்னை மட்டும் நீ பார்த்துக்கோ, மைண்ட் ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இல்லையே, லவ் தை நைபர் அப்படின்னாரு. அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுங்க, அப்பதான் தெரியும். அதனால இவங்களெல்லாம் யாரையும் ஏமாத்தலாம் முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. தலித் ஓட்டு அப்படிலாம் சொல்லி இதைதான் வந்துட்டு ஜான் சொன்னா என்கிட்ட. தலித்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ் இதை இழுத்துட்டோம்னா திமுக காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஒரே ஒரு திருமாவளவன் அசைக்க முடிஞ்சது. 300 கோடி 400 கோடி அரசியல்ல ஒண்ணுமே இல்லை. அசைச்சிருங்களேன், போயிட்டு பார்ப்போம் திருமாவளவனை. திருமாவளவனுடைய மசுரை கூட புடுங்க முடியாது எவனாலையும். போலரைசேஷன் கட் ஆகுதுனால தான் திரும்பவே மாநில அரசியலுக்கு வராரு. மாநில அரசியலுக்கு வரதுன்னா அப்புறம் இன்னைக்கே வந்துட்டு இருக்கலாமே அவரு. இப்போ உடைக்கலாமே, இன்னைக்கு கூட உடைக்கலாமே அவரு. அவருக்கு நல்லா தெரியும் யாரை எதிர்க்கணும், யாரை அழிக்கணும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். யாரை வச்சுக்கிட்டு எப்படியாப்பட்ட அரசியல் இருந்ததுன்னா, தனது மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், டவுன் ட்ராடன், யாரால மேல வர முடியும், அந்த எமான்சிபேஷன் யாரால நடக்குன்றதுலாம் தெளிவா தெரியும் திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும். இவங்களெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. சொல்ல வரேன், ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உள்ள அரசியல்வாதிகள் அவர்கள். அதனால அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அரசியல் படுத்தி இருக்கிறாரு, அதான் முக்கிய திருமாவளவன். இன்னைக்கு பொது தொகுதியில வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய கேண்டிடேட் ஜெயிக்கிறான், எம்எல்ஏவா 2 பேர் இருந்தான், எவ்வளவு பேர் உள்ளாட்சியில் இருக்கான்னு அதுக்கு ஒரே காரணம் திருமாவினுடைய பணியும் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த பணியும் அவங்க ஏற்படுத்தியுள்ள சமூக ரீதியிலான அந்த சிந்தனை மாற்றமும் தான் காரணம். தெரிஞ்சு அதை பலரும் யோசிக்கல. இன்னைக்கு அக்செப்டன்ஸ் ஏற்படுது அப்படின்னோம்னா விடுதலை சிறுத்தைகள்ல அவங்க நம்மளுக்காக தானே பேசுறான் அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், நான் தான் சொல்ற வரேன். ஒரே ஒரு சிந்தனை செல்வன் இல்லையா, எம்எல்ஏவா இருந்தார், விடுதலை கட்சியுடைய சட்டமன்ற தலைவர், அவரை மட்டும் மந்திரி அந்த லாஸ்ட் 5 வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு இருக்கும் கதை. பாஜகலாம் ஒன்றும் உடைக்க முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றவன் செயல்ல எப்படியோ பட்டவன் அப்படின்றத காட்டணும்னா அதிகாரத்தையே தராத நீ எப்படி நீ நிராகரிக்கிற? கொடுத்து பாரு அதிகாரத்தை. அதான் நான் சொல்ல வரேன். அது நான் காங்கிரஸ்காரன் கொடுத்து பாரு, ஊடையே திருடி மூழ்கி விட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன்லாம் பெரிய ஆளு, இவன் செஞ்சது தானே நீ பிஜேபி செய்யறான். ஆனா ஒரு விடுதலை சிறுத்தைக்கு நீ கொடுத்து பாரு, சிந்தனை செல்வனுக்கு கொடுத்து பாரு, அவனுக்கு எப்படி செய்யறான்றத பாரு, அப்ப எல்லாமே மாறிடும். இந்த மாற்றத்தை தான் யாரும் அவன் அனுமதிக்க மாட்டேன்றான், பயப்படுறான். புரியுதுங்களா? நிச்சயமா சார். ஒரு நீண்ட உரையாடல், ரொம்ப பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.